ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கனடாவில் கடந்த 2023 காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டார். கனடா குடியுரிமை பெற்றுள்ள அவரது கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு உள்ளது என அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். அப்போது தொடங்கி இந்தியா கனடா உறவில் தொடர்ந்து விரிசல் நீடிக்கிறது. இருதரப்பு உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக கனடா பத்திரிகைகள் செய்தி வெளியிட ஆரம்பித்தன. ஆதாரமின்றி கனடா பத்திரிகைகள் வெளியிட்ட செய்தி குறித்து ஜஸ்டின் ட்ரூடோவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது உளவுத்துறையில் உள்ள சில கிரிமினல்களின் வேலை அது என கேஷுவலாக பதில் சொன்னார். அரசின் மிக ரகசியமான விஷயம் என்ற பெயரில் பத்திரிகைகளுக்கு கிரிமினல்கள் தரும் செய்திகள் தவறாக வந்துள்ளது. இதில் ஏதேனும் சதி இருக்கலாம். விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கனடா மக்களை பாதுகாப்பதுதான் என் முதன்மை பணி. அதை செய்து வருகிறேன் என ட்ரூடோ பேசியிருந்தார். தொடர்ந்து அவரது செயல்பாடு கனடாவுக்கு உள்ளேயும் விமர்சனத்துக்கு ஆளானது. அவரது அரசாங்கத்தை ஆதரித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி ஆதரவு தர மறுத்தது. இதனால் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்து விட்டது. ஏற்கனவே சர்வதேச நெருக்கடிகளை ட்ரூடோ சந்தித்து வரும் நிலையில் உள்நாட்டு அரசியலில் அவருக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சியான தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மித் சிங் மக்களுக்கு பணியாற்றுவதில் ட்ரூடோ தோல்வியடைந்து விட்டார். அவரது அரசு மீது வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளோம் என அறிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, கடந்த டிசம்பரில் ட்ரூடோவின் அமைச்சரவையில் இருந்து துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அவரது சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் வர ஆரம்பித்துவிட்டது. வரும் புதன்கிழமை ட்ரூடோவின் லிபரல் கட்சி கூட்டம் நடக்கிறது. அதில் கட்சி தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இடைக்கால பிரதமர் யார் என்பது பற்றியும் முடிவெடுக்கப்படும். அதன் பின்னர் ட்ரூடோ பதவி விலகலை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு அக்டோபரில் கனடா பார்லிமெண்ட் தேர்தல் நடக்க உள்ளது. அதற்கு முன்பே ட்ரூடோ பதவி விலகுவார் என கூறப்பட்ட நிலையில் அது இப்போதே நடக்க உள்ளது. இந்த வாரத்தில் அவர் பதவி விலகலை அறிவிக்கலாம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்.